பிரபு அவரை தாக்குனது என்ன நோயின்னு தெரியுமா? இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கா? அந்த வழியால ரொம்பவே துடிச்சிருக்காரா? என் வாழ்க்கை உடல் நலனை நாசமாக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு நடிகை ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். நடிகர் பிரபு அவருக்கும் உடல்நிலை சரியில்லை, அவருக்கு ரொம்பவே முடியாம இருந்தாரு. சொல்ல போனா சிகிச்சைக்காக அவரை மருத்துவமனையில சேர்த்து அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது அவருக்கு மூளை அனிரிசம் அப்படிங்கிற அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க. மருத்துவமனையில இருந்து இப்ப வீட்டுக்கு வந்துட்டாரு. குடும்பத்தினர் அவரை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க. மூளை அனிரிசம் அப்படிங்கிறது மூளையில இருக்க ரத்த குழாயில வீக்கம் ஏற்படுறதா. இது ஒரு சின்ன குமிழ் மாதிரி இருக்கும். வெடிச்சிருச்சுன்னா மூளையில ரத்த போக்கெல்லாம் இருக்கும். ரத்த கசிவு அப்படிங்கிறது ஒரு தீவிர நிலை. அதனாலதான் முன்னாடியே பிரபு அவருக்கு அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதுக்கான காரணம் எல்லாம் கண்டுபிடிக்கல. 40 வயசுக்கு மேற்பட்ட ஆண்கள் பெண்களை இந்த நோய் அதிகமா தாக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த உயர் ரத்த அழுத்தம் இந்த மாதிரி விஷயமெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த நோய் இருக்கும். இது பொதுவான காரணமா சொல்றாங்க. யாராச்சும் அடிக்கடி இந்த தலைவலி, பார்வை மங்குவது, தலையோட உணர்வின்மை, கண்களுக்கு மேல இல்லனா பின்னால வலி ஏற்படுறது, கழுத்து வலி, குமட்டல் இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருந்துச்சுனாலும் கண்டிப்பா ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டா இந்த நோயை குணப்படுத்த முடியும்னு சொல்றாங்க. பிரபு அவரும் இந்த வலியால ரொம்ப நாளாவே துடிச்சிட்டு இருந்திருக்காரு. மருத்துவர்கள் சொன்னதுமே அவங்க சொல் பேச்சு கேட்டு உடனே சிகிச்சைக்காக எல்லா முடிவுகளையும் எடுத்துதான் அவங்க இந்த சிகிச்சையை எடுத்திருக்காங்க. இப்ப பிரபு அவருடைய உடல் நலன் ரொம்பவே நல்லா இருக்காம். அவங்களுடைய குடும்பத்தினர் ரொம்ப நல்லா அவரை பாத்துக்கிறாங்களாம். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, ரசிகர்கள் எல்லாம் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு எல்லாம் கூட இப்ப நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. இதுதான் பிரபு அவருடைய பிரச்சனை. பெரிய அளவுல இத சமூக வலைதளங்கள்ல தேவையில்லாம பரப்ப வேண்டாம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, சமீபத்துல விஷால் அவருக்கு ரொம்பவே உடல்நிலை முடியாம இருந்துச்சு. எல்லாருக்குமே தெரியும். விஷால் அவர் பாத்தீங்கன்னா, அதாவது இந்த மலேரியா காய்ச்சல் இல்லாம ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு சில விஷயங்கள், ஒரு உடல்நல பிரச்சனை அவருக்கு இருக்கு. அதாவது அவர் ஜிம்முக்கெல்லாம் போறாரு, மாத்திரை மருந்துகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். படத்துக்காக உடல் எடையை ஏத்துறது, எருக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருந்தாரு இல்லையா? அதெல்லாம் கூட ஒரு கட்டத்துல ஆபத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள், அதாவது விஷால் அவருக்கும் தனிப்பட்ட உடல்நல பிரச்சனைகள் இருந்திருக்கு. அதுதான் இப்ப அவரை ரொம்பவே பெரிய பிரச்சனையா கொண்டு விட்டுருக்கு. சீக்கிரமா பழைய விஷால் அவரு கம்பீரமா மறுபடியும் ரசிகர்கள் கிட்ட பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நிறைய கருத்துக்கள் வந்துட்டு இருக்குங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, நடிகை பூனம் கவுர் அவங்க ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நெஞ்சிருக்கும் வரை திரைப்படம் வழியா நம்ம தமிழ்ல அறிமுகமானாங்க. அது மட்டும் இல்லாம வெடி, பயணம் இந்த மாதிரி ஒரு சில படங்கள் எல்லாம் நடிச்சிருந்தாங்க. எல்லாருக்குமே தெரியும். அவங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பஞ்சாபி நடிகை ஒருத்தரோட சினிமா வாழ்க்கை நாசமாச்சு அப்படின்னு மறைமுகமா தெரிவிச்சிருந்தாங்க. நேரடியாவே இயக்குனர் திரிவிக்ரம் அவர் மேல புகாரெல்லாம் கொடுத்தாங்க. இது வரைக்கும் விசாரணை எல்லாம் நடத்தல. இந்த நிலையில என்னோட வாழ்க்கை, மகிழ்ச்சி, உடல் நலனை நாசமாக்கியவருக்கு திரைத்துறையோட ஆதரவு தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட இப்போ ஒரு பதிவை பதிவிட்டிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களை அவங்க தொடர்ந்து சொல்லிட்டே தாங்க இருக்காங்க. அவங்க சைடு இருந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஆனா என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.